கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். மைந்தன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளில் பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக சிந்தனை கண்டு தெரிந்து கொண்டிருக்கிற திருமுறை பகுதி உபாகமம் 21 அதிகாரம் 10வது வசனம். யுத்தம் செய்ய புறப்படும் போகும்போது உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார். கடவுள் தம்முடைய ஊழியர்களை ஆசாரியர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். மைந்தன் தூயாவின் திரியேக ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் நம்மையும் நம்முடைய செயல்களையும் ஆசீர்வதித்து காப்பதாக. இந்த அருமையான நாளிலே உபாகமம் 23 அதிகாரம், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாகவே உன் கையிலே கேட்பார். அது உனக்கு பாவமாகும். பொருத்தனை பண்ணாமல் இருந்தால் அது உன் மீது பண்ணியிருந்தால் உன் மீது பாவம் இல்லை. பண்ணாதிருந்தால். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுக்கென்று பொருத்தனை செய்கின்ற மக்கள் இஸ்ரவேல் மக்களிலே பார்க்கும் பொழுது தலை பிள்ளைகளை கர்த்தருக்கென்று பொருத்தனை செய்ய வேண்டும். அந்த பொருத்தனையிலே அவர்கள் பின்வாங்கின காரணத்தினால்தான் அவர்களுக்கு 10 வாதைகளை கடவுள் கொடுத்தார். அந்த 10 வாதைகளினாலே பாதிக்கப்படுகிற அந்த மக்களுக்குடைய சாபம் இன்னும் அவர்களை விட்டு நீங்கவில்லை. அன்பான இறை மக்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவராகிய கடவுள் உன்னிலே என்னிலே சந்தோஷப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் கர்த்தருக்கு பொருத்தனையிட்டவர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளிடத்திலே பொருத்தனை உள்ளவர்கள். நான் என்னை கடவுளுக்கென்று பொருத்தனை செய்திருக்கிறேன். என் மகனை பொருத்தனை செய்திருக்கிறேன். என்னுடைய மகளை பொருத்தனை செய்திருக்கிறேன். என்னுடைய வீட்டில் ஒரு நல்ல ஒரு காரியம் நடந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி பொருத்தனை செய்திருக்கிறேன். அநேக நேரங்களில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கும் தன்மைக்கு ஏற்ப என்ன ஆயிற்று என்று கேட்கிறார் டிஎம் ஹார்டி ஃபோர்ட் என்பவர். ஃபைனான்சியஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஒரு எழுத்தாளர். நாம் தர்மத்தை எவ்வளவு கூர்ந்து கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுள் குறைந்த தர்மமாக தோன்றுகிறது. வீடு வீடாக பணம் திரட்டும் திட்டங்களை பற்றி ஒரு கணிப்பு, நன்கொடைகளால் கிடைத்த பணத்தை விட லாட்டரி சீட்டுகளால் விற்பதால் அதிக பணம் கிடைத்திருப்பதாக கூறுகிறார். சிலர் தங்களுக்கு நல்ல பெயரை சம்பாதிக்கும்படியாக கொடைகளை கொடுக்கிறார்கள். சிலர் தர்மம் செய்வதிலும் உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் என்று பங்கிட்டு கொள்கிறார்கள். கொடுப்பதின் நோக்கம் இயேசு கூறியுள்ளார், வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாமல் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய ஆராதனைகளிலே பார்க்கும் பொழுது காணிக்கை போடுவதிலே நம்முடைய கஞ்சத்தனங்களை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆலயத்திற்கு வீட்டை விட்டு கிளம்பும் பொழுதே ஆலயத்திற்கென்று 100 ரூபாய் காணிக்கையை திருமறையிலே எடுத்து வைத்து விட வேண்டும். முந்தின இரவே அநேகர் என்ன செய்வார்கள், ஆலயத்தில் காணிக்கை பை அருகில் வந்தவுடனே சட்டை பையில், பேண்ட்டு பாக்கெட்டில், பர்ஸில், ஹேண்ட்பேக்கில் தேடுவார்கள் 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டுகள் இருக்கிறதா என்று சொல்லி. அன்பான கடவுள் பிள்ளைகளை, கடவுள் நமக்கு கொடுத்த செல்வங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டிய பொருத்தனைகள் நம்மையே கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கேட்பது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம்தான்.
காளைகளை கேட்டால் அவைகளை பலியிடுவேன், ஆனால் நீர் கேட்பதோ நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமானுகிறது. இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை நறுங்குண்டு நொறுங்குண்டு போய் கிடக்கிறது. கடவுளத்தில் நான் பொருத்தனை செய்கின்ற வேளையில் கொடுப்பதனுடைய நோக்கத்தை இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்லுகின்ற அந்த வேளையில் நாம் தாராளமாக ஆண்டவரிடத்தில் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அவருக்கு என்னென்ன தேவை, அனுதினம் என்னென்ன கடவுளுக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த அவருக்கு கொடுப்பது என்று சொல்வது அவருடைய ஆலயத்தின் தேவைகளையும் ஊழியத்திற்கான உதவிகளையும் நாம் நம்மால் முடிந்த அளவு சபையாராக, ஒரு விசுவாசியாக, ஒரு திடப்படுத்தல் பெற்ற பிள்ளையாக நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் இறைமகன் கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான நாளை உமக்கண்டு அர்ப்பணித்து வாழ நீர் எங்களுக்கு துணை புரிந்தருளும். இங்கே இருக்கின்ற ஏழைகள், நோயாளிகள் அனைவருக்கும் சகாயராயிருந்து அவர்களுக்கு ஏற்ற வேளையில் உம்முடைய கிருபைகளை வழிகாட்டுகிறோம். கடவுளுக்கே துதி கனம் மகிமைகளை நாங்கள் செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்ட இந்த பொருத்தனைகளை நாங்கள் பண்ணியிருந்தால் தினமும் நான் முதலாவது எனக்குள்ளாக இருக்கின்ற அந்த பக்குவம், நான் பொருத்தனைக்குரியவன், கடவுளுக்கென்று பொருத்தனை செய்யப்பட்ட மனிதன். ஆகவே தான் நான் ஆராதனைக்கு வருகிறேன், ஆராதிக்கிறேன், பாடல்களை பாடுகிறேன், பைபிளை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். நீ பொருத்தனைக்குரியவன். இன்றைக்கி நிறைய பேர் நம்மில் அன்பான தேவனுடைய அநேகம் பேர் நம்முடைய பொருத்தனைகளை மறந்து விடுகிறோம். நாம் பொருத்தனைக்குரியவர்கள் என்பதையே மறந்து விடுகிறோம். நமக்கு இந்த உலகமும் உல்லாசமும் மனிதர்களும் பொழுதுபோக்குகளும் பணமும் புகழும் பதவியும் ஜாதியும் இவைகள்தான் நம்முடைய பெருமைக்குரிய காரியங்களாய். ஆனால் அவையெல்லாம் வெறுமை. ஆண்டவர் சொல்கிறார், நீ பொருத்தனைக்குரியவன். நீ பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை ஆண்டவருக்கு உடனடியாக செலுத்து. காணிக்கை செலுத்த வேண்டுமா? இன்றைக்கு ஆண்டவர் சபையில் குருவானவர் ஆசாரியரால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு பொருத்தனைக்குரிய அறிவிப்பு. அதை செய்வதற்கு சபை மக்களாகிய நீங்களும் நானும் உற்சாகத்தோடு எழுந்து வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அந்த தேவைகளை இருப்பார். ஆண்டவருக்கென்று நம்முடைய பொருத்தனைகளை, காணிக்கைகளை செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நேசமுள்ள இயேசுவே, நீ சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று வேதத்தில் படிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தினால இந்த நாளில் எங்கள் முழுவதும் நிரப்பும்படி இறைமகன் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பு என்றும் உங்களோடு தங்கியிருப்பதாக. ஆமென்.